வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம அந்த நலக்கூப்பறவர்களுடைய பாடி ஜாயின் பண்ணி தலை போட்டு கை போட போகிறோமா, சரிங்களா? இப்போ எல்லாம் இந்த மாதிரி போட்டு வந்திருப்பீங்க நினைக்கிறேன். மேலே 6 லைன் போட சொல்லியிருந்தேன்னா இல்லையா? இந்த இதுக்கு கீழே 3 லைன் போட சொல்லியிருந்தேன், போட்டிருப்பீங்க இல்லையா? இப்போ இதை அப்படியே இப்படி மடிக்கிங்க. நான் சொன்ன போல் இது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்துடுச்சா, இது பேக் போர்ஷனில் இருக்குதுங்களா? ஓகேவா? இப்போது இந்த இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதில் இப்படி வச்சுக்கிட்டிங்களன்னா உங்களை பார்த்து ஒரு ஒயர் இருக்குது இல்லையாம்மா? அதில் ஒரு வெள்ளைமணி, இந்த பக்கம் அதே போல் முதல்ல ஒரு மணி இருக்கு இல்லையா, அதில் ஒரு வெள்ளைமணி. இப்போ ரெண்டுத்துக்கும் ஜாயினிங் ஒரு வெள்ளைமணி. ஜாயினிங் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த க்ரீன் வர வரைக்கும் மட்டும் நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் ஃபுல்லாக இது ஃபுல்லாக அப்படியே ஒயிட்டை தான் ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? அது வரைக்கும் மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த பச்சை மணியில் கோக்குறோம். சைடில் இப்படி வருது இல்லைங்களா? முதல்ல ஒரு பச்சை மணி, அந்த பச்சை மணியில் இப்படி கோக்குறோம். ஆனால் இப்போ பச்சையும் கோக்கக்கூடாது, வெள்ளையும் கோக்கக்கூடாதுமா, ஆரஞ்சு மணி கோக்கணும். அதாவது நீங்கள் அங்கே கொடுத்துருக்குற கலர். ஓகேங்களா? இப்போ இந்த ஆரஞ்சு மணியில் 2 ஆரஞ்சு மணி வருது இல்லைங்களா? அந்த 2 ஆரஞ்சு மணியில் விடும்போதும் ஆரஞ்சு மணி தான் கோக்கணும்.
3 ஆரஞ்சு மணி வரும்மா. பாருங்கள், 1 2 3. இந்த பக்கம் அதே போல் இருக்குதுங்களா? 3 ஆரஞ்சு மணி இருக்குதுங்களா? ஸோ இங்கேயும் அதே போல் வந்துடுச்சா? இப்போ இந்த பச்சை மணியில் கோக்கணும். இப்போ பாருங்கள், கண்டினியூட்டி உங்களுக்கே தெரியும். இந்த மேலே இந்த ரோ அப்படியே பச்சை வருது இல்லையா? அப்போ இங்கே ஜாயின் பண்ணும்போது இங்கே ஒரு பச்சை வரணும். இந்த இருக்குது பாருங்கள், இங்கே பச்சை இருக்கிற போல் இந்த இடத்துல ஒரு பச்சை வரணும். இதிலிருந்து எல்லாம் அப்படியே இங்கேருந்து இந்த எட்ஜு வரைக்கும் ஒயிட்டு தாம்மா. ஒயிட்டு கோத்துக்கிட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்களாம்மா? இந்த மாதிரி வந்திருக்குதுங்களா? ஓகேவா? இப்போ நம்ம ஃபேஸை போட்டுருவோம்மா, சரிங்களா? ஃபேஸையும் போட்டுட்டு கையை போட்டுடுவோம். அடுத்த வீடியோவில் இது உள்ள காட்டனை வச்சு ஜாயின் பண்ணி கால் எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் ஏன்னா இதுக்கு இதை அடைச்சி காலை போட்டுட்டு தான் ஃபேஸ் போடணுன்றதில்ல. இது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்கே தனியாக ஃபேஸ் வரப்போகிறது. இந்த ஃபேஸை போட்டுட்டு கையை போட்டுடலாம் இன்றைக்கி. இப்போ மொத்தம் எத்தனை? 8 இருக்குது இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 இல்லையா? இப்போது இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இன்னும் 2ல் போட போகிறோம். சாதாரணமாக நம்ம அந்த பொம்மை இதுக்கெல்லாம் 1 தான் போட்டோம். நாதஸ்வர செட்டுக்கு, கோலாட்ட பொம்மைக்கெல்லாம். இது வந்து கொஞ்சம் தேவர்கள் இதில் வந்து இருக்கவங்க இல்லையா, கொஞ்சம் ஆஜானுபாகுவாக ஒரு இதுவாக இருப்பாங்க தானே, அதனால் கொஞ்சம் பரந்த ஃபேஸாக இருக்குன்றதுனால இப்போ இங்கே மேல் பக்கம் பாருங்கள், 1 இந்த கார்னரில் அது 1 தெரியுதா? 1 இங்கே இங்கே இப்படி இந்த லைனில் பாருங்கள், 8ல் 1 2 3 3 மணி விட்டுட்டு இந்த 4வது மணியில் ஒயர் விட்டுக்கிடுங்க. ஓகேவா? இப்போ 3 வெள்ளை மணி. இப்போ மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற மணியில் விடுங்க.
இப்போது கீழே வந்த ஒயரை இங்கே தெரியுது பாருங்கள், 1 2 3 4வது மணியில். ஓகேவா? இப்போ இடது கை ஒயரில் 2 மணி. இந்த ஒயரை 2வது மணியில் இப்போது இதே போல் பேக்கில் ஈக்குவலாக வரும் இல்லையா? இதோ இங்கே முன்ன 2 மணி போலையே 1 2 3 விட்டா இங்கே நடுவில் 2 மணி வருது இல்லையா? அந்த மணியில் போடணும். இப்போ இந்த பக்கம் அதே போல் 1 2 3 4வது மணி. அதை இந்த முதல்ல கொத்த எப்பவும் போல் அந்த சைடு மணியில். இப்போ ஒரே ஒரு மணி. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்பவும் போடுற போல் ஃபேஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்போவும் இங்கே ஒன்று போட்டு இங்கே ஒன்று போட்டு அப்படி தானே சுற்றி போட்டு வருவோம் இல்லைங்களாம்மா? இங்கே ஒன்று போடுவோம், மறுபடியும் இந்த ஒயரை இங்கே கொண்டு வந்து போடுவோம், அப்படியே சுற்றி போடுவோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரிக்கு இடது பக்க ஒயரில் ஒரு வெள்ளை மணி, ஒரு கருப்பு மணி.
வலது பக்க ஒயரில் ஒரு கருப்பு மணி. இந்த ஒயரை இந்த இடது கை கருப்பு மணியில் குறுக்கில் விட்டு எடுத்துக்கணும். இப்போது இந்த வந்திருக்கிற ஒயரை இப்போது இந்த கருப்பு மணி இப்படி ஒயர் இருக்குது இல்லைம்மா, இந்த இந்த சைடு தான் இருக்குது இல்லைங்களா? இந்த ஒயரை இந்த உங்களுக்காக பார்த்துருக்கிற கருப்பு மணியில் ஒயர் இருக்கும் இல்லையா? இந்த ஒயரை நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணணும், இந்த கருப்பு வலது பக்க ஒயரை அந்த கருப்பு மணியில் கொடுத்து அப்புறம் அந்த குறுக்கில் ஏதோ வெள்ளை இருக்குல்ல, இந்த வெள்ளையில் கொடுத்து இந்த 2 வெள்ளையில் கொத்துக்கணும். கொத்துட்டு இந்த பக்கம் கழுத்துக்கு ஏதோ வெள்ளை வந்திருக்குது இல்லையா, சைடு வெள்ளை, அதில் ஒயரை கொத்துக்கணும். இப்போ மறுபடியும் இந்த இடது பக்கம் இருந்தது இல்லையா ஒரு ஒயரு, அதை என்ன பண்ணணும், இந்த பக்கத்தில் இருந்த வெள்ளை மணியில் கோத்து இந்த மணி இருக்கு இல்லையா, இந்த 2 கருப்புக்கு பக்கத்தில் தான் இங்கே ஒரு வெள்ளை மணி, அதில் கோத்துக்கணும். அப்புறம் இந்த பின்னால் 2 வெள்ளை மணி இருக்கு இல்லையா, இந்த 2 வச்சுட்டு இந்த வெள்ளையில் இந்த சைடில் ஒத்த வெள்ளை வந்தது இல்லையா, அதில் கோக்கணும். இப்போ பாருங்கள், அங்கே வந்த போலியே இந்த வெள்ளை மணியில் இப்படி ஒயர் வந்திருக்கு. இப்போ இந்த கருப்பு மணி எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கமே, அதாவது இடது கை ஒயரில் 2 கருப்பு மணி, வலது கை ஒயரில் ஒரு வெள்ளை மணி. இந்த 2வது கருப்பு மணியில் இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இந்த கருப்பு இருக்கிற பக்கம் தலை வெறும் கருப்பு மணி வரும், இந்த ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் வரும். 4 வெள்ளை மணி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஃபேஸ் வரும். ஒரு கருப்பு 2 வெள்ளை, ஒரு கருப்பு இருக்கிற பக்கம் ஃபுல்லாக வெறும் கருப்பு தான் வரும். சரிங்களா? தலை தான் வரும். இப்போ
இடது கை ஒயரில் மேலே இருக்கிற ஒயரில் 2 கருப்பு மணி, ஒரு வெள்ளை மணி. 3 ஒரே ஒயர்லம்மா கோத்துக்கணும். இந்த கீழே இருந்த ஒயரை 3ஆவதாக கோத்த வெள்ளை மணியில் எதிர்பக்கம் வெட்டி எடுக்கணும். இப்போ வந்த ஒயரை 4 வெள்ளை மணி இருக்குதா, 1 2 3 4 கழுத்துக்கு போட்ட 2, இப்போ சைடில் 2 போட்டமே, மொத்தம் 4 வெள்ளை மணி. அதில் முதல் வெள்ளை மணியில் ஒயரை கீழே வந்த ஒயரை விட்டு எடுத்துக்கணும். இப்போது மேலே இருக்கிற இடது பக்க ஒயரில் 2 வெள்ளை மணி. கீழே வந்த ஒயரை 2ஆவதாக இருக்கிற மணியில் விடணும். ஓகேவா? இப்போது ஒரு வெள்ளை மணி, ஒரு சிகப்பு மணி. ஒரு வெள்ளை மணி, ஒரு சிகப்பு மணி. இந்த ஒயரை சிகப்பு மணியில் நம்ம எப்போ போடுறது தான். ஓகேவா? இப்போ இந்த 3ஆவது வெள்ளை மணியில் விடணும். ரெண்டு வெள்ளை மணி. இப்போ 4ஆவதாக இருக்க வெள்ளை மணியில் விடணும். ரெண்டு வெள்ளை மணி. இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒரு கருப்பு மணியில் இதிலிருந்து இங்கே ஒரு கருப்பு மணி தெரியுது, ஜாயின் பண்ணுறது நம்ம முதல்ல கொத்துது, அது வரைக்கும் ஃபுல்லாகவே கருப்பு மணி தான். ஓகேங்களா? இப்போது லாஸ்ட் இந்த கருப்பு மணியிலையும் கொத்த உடனே ஒரு கருப்பு ஜாயின் பண்ணுறோம், முடிக்க போகிறோம் அந்த லைனில்.
இப்போ இந்த இடத்துல இடது கை உயரில் 3 கருப்பு. இப்போ சைடில் இருக்கிற கருப்பில் ஒயரை விடுறோம் இல்லையா, ஒரு கருப்பு ஒரு வெள்ளை. முதல்ல கருப்பு மணி, அப்புறம் வெள்ளை மணி. இப்போ ஒரு வெள்ளை ஒரு கருப்பு. முதல்ல வெள்ளை கோக்கணும், அப்புறம் கருப்பு கோக்கணும். சரியா? இப்போ 2 வெள்ளை. இப்போ மறுபடியும் ஒரு வெள்ளை ஒரு கருப்பு. முதல்ல வெள்ளை கோக்கணும், ரெண்டாவதாக கருப்பு கோக்கணும். இப்போ 2 வெள்ளை. இங்கிருந்து அப்படியே 2 கருப்பே தான். இந்த சைடு ஒத்த கருப்பில் வரும்போது மட்டும் முதல்ல கருப்பு மணியும் அப்புறம் வெள்ளை மணியும் கோக்கணும். இந்த 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 உயரத்துக்கு 2 உயரம் போட்டிருக்கோமா, இன்னும் 2 போடணும். இந்த போர்ஷனில் வருது எல்லாம் 2 லைனும் வெள்ளையே வரணும், பின்னால் மொத்த கருப்பே வரணும். சரிங்களா? இந்த சைடில் வரும்பொழுது மட்டும் முதல்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கருப்பு மணியும் ரெண்டாவது வெள்ளை மணியுமா கோக்கணும். அப்போது 1 2 இங்கே ஒரு வெள்ளை வரும், அடுத்த லைனில் ஒரு வெள்ளை வரும். இங்கே வரும்போது மாறும். இந்த வெள்ளையில் கோக்கும்போது 2 வெள்ளையை கோத்துடணும், இந்த சைடு கருப்பு கோக்கும்போது 2 கருப்பாகவே கோக்கணும். சரிங்களா? இப்போ
இந்த மேலே இதை போல் 4 ஃபுல்லாக கருப்பு போட்டிருப்பீங்க. இந்த மேலே 2 ஒயரம் ஒயிட்டு போட்டோம் இல்லையா? இதை இப்போ உள்ள காட்டன் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? க்ளோஸ் பண்ணுறதுக்கு கருப்பு மணி தான். இப்போ எப்பவும் போல் மணி கோக்காத இந்த ஒயரை முடிச்ச கொஞ்சம் பின்பக்கமாக எடுத்துன்னு வந்துடுங்க. அதனால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒயரை இந்த கடைசி மணிலையும் சைடில் இருக்கிற இந்த கருப்பு மணிலையும் விட்டு முடிச்சு போட்டு ஓகேவாம்மா? இப்போ ஃபேஸு கடைசியாக இனிமேல் எல்லா பொம்மைக்குமே ஒரு 2 இது காது போட்டுருவோமா, நம்ம கிருஷ்ணருக்கு போட்டால் போலன்னா அது கடைசியில் குட்டி ஒயரை வச்சு சொல்லித்தரேன். இப்போ வந்து கை போட்டுடலாம். ஒரு கையை நான் என்னன்னு சொல்கிறேன், நம்ம நீங்கள் போடுவீங்க தான், எல்லாத்துக்குமே நம்ம கை தான் வரிசையாக போட்டு வரமே தெரியும். இருந்தாலுமே ஒரு கணக்கு நான் போடுறத நான் போட்டுடுறேன். அப்போ இன்னொரு கையையே நீங்கள் போட்டுடலாம். அடுத்த வீடியோவில் இங்கே கீழே ஜாயின் பண்ணி கால் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டா ஒன்லி ஜாயினிங். அப்புறம் நீங்கள் உரல் கிருஷ்ணர் எல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க, நம்ம அதை ஜாயின் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அப்போ கிருஷ்ணர் ஃபேஸ் 2வும் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், தெரியும் நமக்கு கை எப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு இல்லையா? இந்த 4 மணி, இந்த ஷோல்டரில் இந்த கார்னரில் தெரிகிற மணி, இந்த மணி, இந்த மணி, இந்த 4த்துலேயும் நம்ம போடுறோம். ஓகேவா? மூணு வெள்ளை மணி.
எப்பவும் போல் இந்த பொம்மை சைடு வருது இல்லையா, பின் சைடு வராத முன்னால் வருது, அந்த ஒயரில் 3 வெள்ளை மணி. அந்த ஒயரை இந்த 3வது வெள்ளை மணியில் கோக்கணும். இப்போ சைடில் வந்த ஒயரை இப்போ நம்ம முதல்ல ஒன்று ஸ்கொயர் போட்டோம் இல்லையா, அதில் இங்கே தெரியுதில்ல இந்த மணி. அதில் விடணும். இப்போது 2 மணி. இப்போது கீழே வந்த ஒயரை நல்லா பார்த்துக்கிடுங்க. ஒன்று, இந்த ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கு இடித்தா போல் இதை உள்பக்கம் ஒரு மணி இருக்கு இல்லையா, இதில் தான் முதல் தைமனையும் நம்ம போட்டிருக்கோம். இதை 4 அதே மணிலேயே இந்த கீழே வந்த ஒயரை விடணும். எதுக்குன்னு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ஆங்கிள் வர போல் இருக்கும். அப்போ தான் அதே மணியில் இல்லாமல் பக்கத்தில் போட்டோம்னா அது அப்படியே நீட்டாக போகும். இது கொஞ்சம் நம்ம அந்த கைக்கு அங்கிள் இருக்குதில்ல, அந்த இதில் வரத்துக்காக தான் அந்த மாதிரி நம்ம விடுறோம். சரிங்களா? இப்போ 2 மணி. இந்த 2வது மணியில் இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஏன்னா உங்களுக்கு இப்போ காட்டன் அடிச்சுட்டு போகிறத விட இப்போ இப்படி போடும்போது மணியை கொஞ்சம் மடக்கி ஈஸியாக விட முடியாது. அது பாருங்கள். இப்போ இந்த முதல்ல இப்படி போட்டோம்ல டைமண்ட், இங்கே வர இந்த மணியில் இந்த மணி. இப்போ இந்த சைடில் மணி தெரியுது இல்லையா, அந்த சைடு மணி இது பாருங்கள். முதல்ல போட்டதனுடைய சைடு. இப்போ 1 மணி கோக்கணும். எந்த ஒயர்லையாவது 1 மணி கோருங்க. இன்னொரு ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி எத்தனை போடணும்னா இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 போடணும். அதுக்கப்புறம் திருப்புறது உங்களுக்கு தெரியும் தானே, அதை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே கை இப்படி திருப்புவோமே, அது எத்தனை போடணும் திருப்பினத்துக்கு அப்புறம். ஏற்கனவே இதில் 1 இருக்கும், 1 2 3 4 5 போடணும். மொத்தம் 6 வரும். அப்போது ஏற்கனவே இங்கே போடுற 5ல் 1 இருக்கும், 1 மணி நம்ம கவுண்டிங்க்கு. அதிலிருந்து இந்த பக்கம் 5 போடணும். சரிங்களா? இந்த கையையும் போட்டுட்டு வந்துடுங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் இதை ஜாயின் பண்ணி காலை போட்டு கையை எப்படி வணக்க வரா போல் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.